சிவாய நம. எப்பயுமே மாதந்தோறும் 2 பிரதோஷம் வரும். வளர்பிறையில ஒரு பிரதோஷம் வரும், தேய்பிறையில ஒரு பிரதோஷம் வரும். அதுலயும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை ருண ரோக விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதோஷம் அன்னைக்கு நம்ம முறையா விரதம் இருந்து சிவபெருமான வழிபடும் பொழுது நோய் கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. பிரதோஷ நேரம் அப்படின்னா 4:30 இருந்து 6 மணி வரையும் இருக்கக்கூடிய நேரம் தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் திரியோதசி காலத்துல வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா செவ்வாய்க்கிழமைகளை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஏன் சிறப்பு அப்படின்னா மனிதனுக்கு வரக்கூடிய ருண மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், அதுவும் ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷங்க. இந்த பிரதோஷத்துக்கு அதீத பலன் இருக்கு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை வருது, அதுவும் ஆடி மாதத்துல வரக்கூடியது. அதனால இந்த பிரதோஷத்தை மிஸ் பண்ணாம முறையா சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நீங்க வழிபடும் போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த 4 to 6 மணி வரையும் இருக்கக்கூடிய பிரதோஷ நேரத்துல சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணி சிவபெருமான நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் கிரக தோஷங்களும் நீங்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நம்புங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். அந்த 4 to 6 மணி வரையும்